திராவிடம் என்ற லேபிள் உங்களுக்கு எதுக்காக தேவை? இப்ப இந்தியா முழுவதும் ஆரியர் தவிர்த்தவர்கள் திராவிடர்கள்னா இந்தியா முழுமைக்கும் ஏன் திராவிட கட்சிகள் இல்லை? வட இந்தியாவில் ஏன் இல்லை? உங்களுக்கு பக்கத்து மாநிலங்கள்ல ஏன் திராவிடம் பேசிய கட்சிகளோ இயக்கங்களோ இல்லை, ஆட்சிக்கு வர முடியல? ஏன் அவர்கள் உங்களை அனுமதி? இப்ப பெரியார் பார்த்த அதே வேலையை பெரியாருக்கு முன்பாக இரட்டைமலை சீனிவாசன், ஐயா அயோத்திதாச பண்டிதரும் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வேலை பார்த்தாங்க. இது ஒரு ஃபார்மட். அதற்கு பின்பாக வந்த பெரியார் பார்ப்பனர் அல்லாதவர்கள்னு பிரிச்சு வேலை பார்த்தாங்க. தமிழகத்தினுடைய பல நீர்நிலைகள் இன்று பாதுகாக்கப்பட்டு தொடர்ச்சியாக சுத்தம் செய்யப்பட்டு அது நல்ல முறையில் பராமரிக்கப்படுதுன்னா அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை செய்த ஏற்பாடு. உயிர்களை காப்பதற்கு பல லட்சம் யூனிட்டை கொடையாக கொடுத்து, என்ன சொல்லணும்னா தமிழக அரசிடமிருந்து கொடையாளர் விருதையும் வாங்கிய நாம் தமிழர் கட்சியுடைய குருதி கொடை பாசறை இருக்கு இல்லையா, அந்த பாசறை எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றி இருக்கு. 36 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. 8.22%. இந்த 36 லட்சம் ஓட்டுல ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த 36 லட்சம் பேருக்கு காசு கொடுத்துருப்பான்ல, குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேருக்கு அது காசு கொடுக்க முயற்சி பண்ணிருப்பான்ல. கண் முன்னாடி ஒரு 2000 ரூபாய் இருந்திருக்குங்களா, ஒரு 4000 ரூபாய் இருந்திருக்குங்களா கண் முன்னாடி. அப்படி ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்கன்னா குறைஞ்ச ஒரு 10,000 ரூபாய் இருந்திருக்குங்களா. அப்போ கண்ணு முன்ன 10,000 ரூபாய் பணம் இருக்கு, எனக்கு ஓட்டு போடலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், கண் முன்ன இருக்கிற பணத்தை தள்ளிட்டு, ஒரு உடனடி லாபம்ல அதை தள்ளிட்டு அந்த பேரியரை அங்கேயே உடைக்கிறான். அங்கேயே உடைச்சிட்டு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான வாக்கு செலுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமா. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தனது கூர்மையான பேச்சால் இளைஞர்களை கவர்ந்து வருகிற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி துருவன் செல்வமணி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். தமிழ் தேசிய அரசியலில் உங்களை எது ஈர்த்தது? நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக இன்னைக்கு மாறி இருக்கிறீங்க. இல்லை, அடிப்படையில் நமக்கு கல்லூரி காலங்களில் வாசிப்பு பழக்கம் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறது, தலைவர்களுடைய வரலாறுகள் படிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருந்தது. அதை தாண்டி சமூகத்தின் மீது தன்னியல்பில் கோபப்படக்கூடிய ஒரு சாதாரணனுடைய மனநிலை தான் எனக்குமே. சரி, குழாயில் சரியாக தண்ணீர் வரலன்னா அதுக்காக நம்ம கோபம் அடைகிறது, தெருவிளக்குகள் எரியலைன்னா கோபம் அடைகிறது, ரேஷன் கடையில் நீண்ட நேரம் நிற்க வேண்டியிருந்ததுன்னா, அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா, அரசு அதிகாரிகள் நம்மளை ரொம்ப மோசமாக மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னா, இயல்பில் ஒரு காமன் மேனுக்கு என்னென்ன மாதிரியான கோபங்கள் இருக்குமோ அந்த கோபங்கள் தான் உண்டு. அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்னா, 2009 கல்லூரி காலங்களில் நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது ஈழப்போர் உச்சத்தில் இருக்கிற சமயத்தில் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற போது நீண்ட ஆதங்கங்கள் இருந்தது நமக்கு. பல நாட்கள் அந்த உணர்வை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த எண்ணங்கள், நிலைப்பாடுகள், யோசனைகள் இது எல்லாமும் அதிகமாக நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. பர்டிகுலராக தமிழ் தேசிய அரசியல் தான் நமக்கு தேர்வானது, நமக்கு சரியானதுன்னு எந்த முடிவுக்கும் அந்த காலகட்டத்தில் நான் வரல. ஆனால் பின்னாட்களில் அரசியல் அறிமுகம் கிடைத்த பிறகு, களத்தை ஆய்வு செய்த பிறகு, அரசியல் சார்ந்து நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைச்ச போது பின்னாட்களில் இதுதான் சரியான ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சியில் நம்மளை இணைச்சி பயணிக்க ஆரம்பிக்கிறோம். புரியுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டால் அது தீட்டு, நாம் எல்லோரும் சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாய் ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற முழக்கங்களை முன்வைக்கிறீங்க. வேட்பாளர்களை நிறுத்துகிற போதும், மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கிற காலகட்டத்திலையும் பெரும்பான்மை சாதி பலம் பார்த்து தான் நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொதுத்தளத்தில் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு தவறான விமர்சனம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். முதல்ல சாதி எந்த அடிப்படையில் கேட்கப்படுது, பார்க்கப்படுதுன்னு ஒன்று இருக்குது.
அந்த சாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை அளிக்கக்கூடிய இடஒதுக்கீடு போன்ற சமாச்சாரங்கள், அதன் தொடர்ச்சியாக அதை அமல்படுத்துவதற்காக ஒரு மனிதனிடம் சாதியை கேட்கறது, அதே சமயம் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய விதத்தில் அவனுடைய சாதியை கேட்பதும் அணுகுவதுங்கிறது வேற. சாதி ஆதிக்க மனநிலையோடு ஒருவனுடைய சாதியை அணுகுவதுங்கிறது வேற. இது ரெண்டும் வேற வேற. அதாவது என்னன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் தனக்கு என்ன நோயின்னு சொல்றோம் அப்படின்னா, நோயை சொன்னா மட்டும்தான் அவர் மருந்து கொடுக்க முடியும். சரியா? அந்த மாதிரியான ஒரு பதத்துல தான் சாதி இங்கே கேட்கப்படுது, நிர்வாக ரீதியிலான அணுகுமுறைகளுக்காக. ஆனா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, சாதி பார்த்து நாம் தமிழர் பெரும்பான்மை சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிக பிழையான ஒரு கருத்து. ஏன்னா அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சாதிக்கு எதிரானது. சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் என்பதை உண்மையாக ஏற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க சாதி அப்படிங்கிற அம்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சாதிக்கு எதிரான கருத்துக்கள் பல நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் பேசப்பட்டு வந்துட்டே இருக்குது. ஈவன் அம்பேத்கர் அவருடைய காலத்தில் அது ரொம்ப தீர்க்கமாக இந்தியா முழுவதும் பேசப்படுது. அது குறித்த கருத்துரையாடல்கள் எழுது. ஆனால் ஏற்படுற பாதிப்புகளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் சாதிக்கு எதிராக போராடியும் பேசியும் எழுதியும் அரசியல் போராட்டங்களை மேற்கொண்டும் சாதி இன்னும் இந்த நிலத்தில் நிலை பெற்று தான் இருக்குது, ஏதோ ஒரு வடிவத்தில். அப்போ இவ்வளவுக்கு பின்னும் சாதி இங்கே நிலை பெற்று இருக்குன்னா சாதிக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. தேவை இல்லாத எது ஒன்றும் உண்மையில் அழிந்து போயிடும். இப்போது நம்ம தாத்தா காலத்தில் ஒரு மிதிவண்டியை அவர் பயன்படுத்துகிறாரு. பின்னாட்கள் அது பயன்படுத்தப்படலை. அதனுடைய தேவை முடிஞ்சு போச்சுன்னா அது மக்கி துருபிடிச்சு மண்ணோட மண்ணாக போயிடும். அப்போ தேவையில்லாத எது ஒன்றும் உலகில் நிலைப்பதில்லை. ஆனால் சாதி இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இங்கே நிலைக்குது அப்படின்னா அதற்கு தேவைன்னு ஒன்று இருக்கு. சாதிக்கு எந்த தேவையின் அடிப்படையில் சாதி நிலைக்குது அப்படின்னா அது கூட்டு உளவியல் பலம் அப்படிங்கிற தேவையின் அடிப்படையில் தான் இருக்கு. இப்போ ஒரு தெருவில் நின்றுக்கிட்டு தன் தரப்புல நியாயம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதிக்காரர் ஒரு சண்டைக்கு தயாராகிறான்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல அவருக்கு அந்த துணிச்சலை கொடுக்கறது எதுன்னா, நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி என் சொந்தக்காரன் இருக்கான், என் சாதிக்காரன் இருக்கான், நீ அவ்வளவு எளிமையாக நீ என்னை அணுகிட முடியாது, அவ்வளோ எளிமையாக நீ என்னை வீழ்த்திட முடியாது அப்படிங்கிற ஒரு உளவியல் தைரியம் இருக்குல்ல, அது ஒரு தனி மனிதன்கிட்டேருந்து வர்றதில்லை, ஒரு சமூகத்திட்டேருந்து வர்றது, ஒரு 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 சமூக மக்களிடமிருந்து வருவது. அது எல்லா சாதிக்கும் உண்டு. அப்போ என்னன்னா, தன்னளவில் தன் சாதியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கூட்ட உளவியல் பலத்தை எதிர் சாதியிடமிருந்தும் அவன் பெற ஆரம்பித்து விட்டான் என்றால் இங்கே சாதிக்கான தேவைங்கிறது இல்லாமல் போயிடும். தன் சொந்த சாதியில் கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட், அவன் நியாயமானவனாக இருக்கிற பட்சத்தில் எவன் ஒருவனும் அவனை ஆதரிப்பான் என்கிற ஒரு நிலை வந்துட்டா அந்த இடத்துல சாதி தானாகவே டைலூட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு கூர், இது ஒரு படிநிலை. இப்போ என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த வேலையை தான் செய்யுது சமூகத்தில். இந்த நாம் தமிழர் கட்சியில் யாருமே நீ என்ன சாதின்னு கேட்கறதில்ல, சாதி பார்த்து பழகிறதில்ல. ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய பொதுநாகரிகத்தை நாம் தமிழர் கட்சி சமூகத்துக்கு பழக்கப்படுத்துது. என்ன அப்படின்னா, பெரும்பான்மை சாதியினர் இருக்கக்கூடிய இடங்களில் இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக அந்த இடத்துல அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி வச்சிருந்தது. அதற்கு மாற்றாக எல்லா காலமும் நீங்கள் உதாரணத்துக்கு சாதிகளை சொல்லியே பேசலாம், அப்போதான் எளிமையாக புரியும் மக்கள். இல்லை, நான் பெரும்பாலும் அதை விரும்புறதில்லை. சரி, நான் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விரும்புறதில்லைங்கிறதுனால சொல்கிறேன். என்னன்னா, இப்போ இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நீங்கள் இருளர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த திராவிட அரசியல் கட்சியும் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கினதில்லை, வேட்பாளராக நிறுத்தினதில்லை. முடிதிருத்தக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, குயவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய தச்சர்கள் இருக்கிறாங்க, கவனிக்கப்படாத சாதிகள். இந்த சாதியை அணுகிறதுல திராவிட கட்சிகளுக்கு என்ன ஒரு மெத்தனம்னா, இவங்க ரொம்ப மைனாரிட்டி, கம்பேரிட்டிவ்லி இவங்க நெக்லிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுதான் திராவிட கட்சிகள் அணுகுது. நம்ம ஊருக்கு ஒரு குடி ரெண்டு குடி தான் இருக்கும். அவங்களை கண்டுக்காம போறதுனால அரசுக்கோ அரசாங்கத்துக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ எந்த விதமான பின்னடைவும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக அவங்கள ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க காலங்காலமா. திருநங்கைகள் எவ்வளவோ முன்னேறிட்டோம், மூன்றாம் பாலினம் சொல்லியாச்சு, அவங்களுக்கான உரிமைகளுக்காக எவ்வளவோ கருத்து பரப்புரைகள் விழிப்புணர்வுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களையும் எவ்வளவோ முன்னேறி மேலே வந்திருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க. இவ்வளவு தடைகளுக்கு இடையும், சமூகம் கொடுக்கக்கூடிய இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலையும் அவங்க தொடர்ச்சியாக மேலே மேலே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களை அங்கீகரிக்கிற விதத்தில் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு 117 இடம் கொடுக்கிறது. இந்த மாதிரியான சமூகத்தில் எந்தெந்த அடுக்குகளில் எல்லாம் இந்த சமூகத்தை சீர் செய்வதற்கு வேலைகள் பார்க்க முடியுமோ எல்லா அடுக்குகளையும் நாம் தமிழர் கட்சி ஒரு வேலையாக பார்க்குது. இதை ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்காகவே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்யுது. இதில் பரிச்சாயத்த முயற்சிகள் உண்டு,
ஈவன் சொல்ல போனால் ப்ராக்டிக்கலாக இதில் சில டிஃபிகல்ட்டிஸ், சில பின்னடைவுகள் கூட இருக்குது. இதை செய்யும் போது சில நிறைய காம்ப்ரமைசஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்குது. ஆனாலும் இதை செய்ய வேண்டும், இது அரசியல் கடமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். இவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது 100% மறுக்கத்தக்கது. நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தாதுங்கிறீங்க? பொருந்தாது. ஓ, அப்போ அந்த கட்சியினுடைய நிர்வாக வசதிக்காகத்தான் நீங்கள் சாதி பார்த்து எல்லாருக்கும் அந்த பதவிகளை பகிர்ந்து அளிக்கணுங்கிறதுக்காக தான் அதை அப்படிதான் பண்ண முடியும் இல்லையா? நீங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ள ஒரு 3-4 சாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருடைய பங்களிப்பும் அங்க இருக்கணும். அப்பதான் அது ஜனநாயகத்தன்மை நிறைந்ததா இருக்கும். அப்படின்னா அவங்க என்ன சாதின்னு நமக்கு தெரிஞ்சாகணும், கட்டாயம் தெரியணும். அதுதான் நான் சொல்றேன். எதுக்காக கேட்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இப்போ இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் என்ன அடிப்படையில? நான் ஆண்டாண்டு காலமா பாதிக்கப்பட்டிருக்கேன். கல்வி நிலையில பின்தங்கி இருக்கேன், பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கேன், சமூக நிலைகள்ல பின்தங்கி இருக்கேன். பொருளாதாரம் கூட பின்னாடி வந்தது, சமூக நிலைகள்ல பின்தங்கி இருக்கேன். இதன் காரணமாக என்ன இந்த மக்கள் கூட்டத்தோட சீரா ஓட விடணும். அதனால எனக்கு சில ஃபேவர்ஸை அரசு செய்யுது. இது அடிப்படையில் புரிஞ்சிக்கப்படுற விஷயம். ஆனா உண்மையிலே என்னன்னா, இன்னொரு கோணத்துல நம்ம இடஒதுக்கீடுங்கிறத அணுகணும் அப்படின்னா, ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஊர் கூடி தேர் இழுக்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரு கையும் அந்த தேரோட வடத்துல இருக்கும். அதுதான் சரி. இப்போ இடஒதுக்கீடுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இடஒதுக்கீடு பெறுபவரும் தன் கையை அந்த வடத்துல வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இடஒதுக்கீடு கொடுக்குது. அவனை தனித்து விற்றல, அவனை சேர்த்து இழுத்துக்கிட்டு போறோம். நம்ம இந்த நிர்வாகத்துக்குள்ள அவனும் இருக்கான். இப்போ தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதியினருக்கு பல காலமாக அரசு துறைகள்ல இடம் கொடுக்கப்படாம இருந்துச்சு. இன்றளவும் பல துறைகள்ல ரொம்ப மினிமலான நம்பர்ஸ்ல தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் 140 கோடி பேர்ல 30 கோடி மக்கள் இன்னமும் ஊருக்கு வெளியில வாழ்ந்துட்டு இருக்கான், சேரிகள்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இத்தனை பெரிய ஜனநாயக நாட்டுல ஊருக்கு வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு மக்கள் கூட்டத்தை, அவங்களுடைய பங்களிப்பை, அவங்களுடைய பங்கெடுப்பை தவிர்த்துட்டு ஒரு நிர்வாகமா அரசோ இயங்க முடியாது. அதற்காக ஒரு வாய்ப்பாகவும் தான் இடஒதுக்கீடு இங்க வழங்கப்படுது. அப்போ இடஒதுக்கீட்டுக்கு நீங்க சாதி கேட்குறீங்க இல்லையா? எதுக்காக சாதி கேட்குறீங்க? அவனுக்கு ஏதோ ஒரு வகையில நிவாரணம் தேவைப்படுகிறது, ஏதோ ஒரு வகையில அவன் இழந்து விட்ட உரிமைக்கான ஒரு ஈடு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்றோம். அதே அணுகுமுறைகள்ல தான் இங்க நம்ம நாம் தமிழர் கட்சியிலையும் இந்த சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அணுகப்படுதே தவிர வேற எந்த கோணத்திலையும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலகமயமாதல் சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி தூய தமிழ் தேசியம் பேசுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் முன் வைக்கிறாங்க. அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. தூய தமிழ் தேசியம் சாத்தியமா? இல்ல, தூய தமிழ் தேசியம் என்பதை தாண்டி தூய்மையான எது ஒன்றும் உலகத்தில் சாத்தியம் இல்லை, தாய்ப்பால் தவிர. இப்போ தமிழ் தேசியம் சாத்தியமானா 100% சாத்தியம். சரி. இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு தரப்புகளில் வெவ்வேறு விதமான வரையறைகள் அவங்களுடைய நீள அகலத்துக்கு ஆழத்துக்கு உட்பட்டு தரப்படுது. சரி. அதற்கான தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டில் அது ஒரு ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய கோட்பாடு தான். தன்னியல்புல உலக ஒழுங்குக்கு ஏற்றபடி, வருங்காலத்திற்கு ஏற்றபடி எந்தெந்த கூறுகளை உள்ள இணைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாவற்றையும் இணைச்சிக்கிட்டு நாளுக்கு நாள் செழுமை அடைஞ்சு வளரக்கூடிய ஒரு கோட்பாடு தான் தமிழ் தேசியம். இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அடிப்படையில் ஏன் தமிழ் தேசியம் சாத்தியம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த நிலத்திற்குள்ளாக, தமிழகத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக, 3/4 நூற்றாண்டுகளாக இந்த திராவிட ஆதிக்கம் இருக்குது, திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் இருக்குது. இப்போ இந்த திராவிடம் என்பதும் சரி, திராவிட கட்சிகளும் சரி, உண்மையிலேயே தமிழர்கள் மீது ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்கத்தை செலுத்துவதாக நீண்ட நெடுங்காலமாக இந்த இனம் உணர்கிறது. நான் போன பேட்டியில கூட சொன்னேன். என்னன்னா, பெரியார் சொன்னதாக, நான் ஒரு கன்னடர், இவர் ஒரு தெலுங்கர், இவர் ஒரு தமிழர், இப்படி இருக்கிற சமயத்துல தமிழர் கழகம்னு பேர் வச்சோம்னா அது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க, சர்ச்சையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால திராவிடர் கழகம்னு வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான பேரை ஃபிக்ஸ் பண்றாங்க. பேர் வைக்கிறதுல வர எழும்புற சிக்கல் இது. அப்போ நீங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும், உலகத்துல ஒரு இயக்கம் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடங்கப்படுறதும் அந்த இயக்கத்துக்கு பேர் வைக்கப்படுறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த இயக்கத்துல இருக்கிற தலைவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இயக்கத்தோட பேரை மாத்துறது எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுல இல்லை. அப்போ இன்றளவும் ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார். நமக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வின்னா, இந்த திராவிடம்ங்கிற சொல்லும் அந்த டேர்மும் உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்காக செய்யப்படுகிற அரசியலின் மீது திராவிடம் என்ற லேபிள் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது?
அந்த திரைக்கு பின்னால் நடக்கிற அரசியல் என்ன? இப்ப இந்தியா முழுவதும் ஆரியர் தவிர்த்தவர்கள் திராவிடர்கள்னா இந்தியா முழுமைக்கும் ஏன் திராவிட கட்சிகள் இல்லை? வட இந்தியாவில் ஏன் இல்லை? உங்களுக்கு பக்கத்து மாநிலங்கள்ல ஏன் திராவிடம் பேசிய கட்சிகளோ இயக்கங்களோ இல்லை, ஆட்சிக்கு வர முடியல? ஏன் அவர்கள் உங்களை அனுமதிக்கல? இப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம உண்மையிலே கவனிச்சு பார்த்தோம்னா இவர்களால மாநில உரிமைகளை இழந்ததாக இருக்கட்டும், நிறைய தமிழர்களுடைய உரிமை நம் கையை விட்டு பறிபோனதாக இருக்கட்டும், இன்னும் சொல்லணும்னா தமிழ் மொழி குறித்த குறை மதிப்பீட்டை தமிழர்களிடத்தில் ஏற்படுத்தியதில் இவர்களுக்கு பெரும்பங்கு உண்டு. திராவிட கழகத்திற்கு பெரும்பங்கு உண்டு. தமிழ் கலாச்சாரம் பற்றி, தமிழ் வரலாறு பாரம்பரியம் பற்றி, இன்னும் சொல்லணும்னா பொதுமையில தெய்வங்களையும் கடவுள்களையும் எதிர்க்கிறோங்கிற பேர்ல நாட்டார் வழக்கியல் தெய்வங்களை, நடுகள் மரபினர் நம்முடைய தெய்வங்களை சேர்த்துதான் அவர் சொல்றாரு. அதை ஸ்பெசிஃபை பண்ணிலாம் எதுவுமே சொல்லலை. அப்ப என்ன ஆகுதுன்னா பொதுவாக ஒரு 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 எதிர்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்ப்பு என்னத்தை சாத்தியப்படுத்துதுங்க அப்படின்னா தமிழர்களுக்கு தமிழர்கள் மீதே ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வச்சிருது. இப்போ அவருடைய பல ஸ்டேட்மெண்ட்ஸ், குறிப்பாக ஐயா பெரியார் அவருடைய பல ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்மளால அதை பார்க்க முடியும். இப்போ பெண்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கிறாங்க, குழந்தை வளர்க்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது, அவங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக அவங்களால நேரத்தை செலவழிக்க முடியலை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குன்னா அது வரவேற்கத்தர வேண்டிய கருத்து. கட்டாயமாக அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்க முன்னேறணும் உறுதியாக, அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அதுக்காக நீ கருப்பையை வெட்டியறின்னு சொல்றது இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ கல்லுக்கு எதிராக, சாராயத்திற்கு எதிராக வடநாட்டில் வட மாநிலங்களில் ஈச்ச மரங்களை வெட்டுகிற போது தமிழகத்தில் தென்னை மரங்களை வெட்டுறாரு. இப்போ தென்னை மரங்களுக்கு கல் மட்டும் பயன் இல்லையே, தென்னை மரங்கள் அது நிறைய பயன்கள் இருக்கு. தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னு சொல்றாரு, தமிழ் காட்டு மராண்டி மொழின்னு சொல்றாரு. அறிவியலுக்கும் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல மொழி என்பது வேறு வடிவம், அறிவியலுங்கிறது அடாப்டபிள். இப்போ இன்னைக்கு ஏஐ பத்தி பேசுறோம், இன்னைக்கு கம்ப்யூட்டர் பத்தி பேசுறோம் ஆங்கிலத்துல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம பேசல அதே ஆங்கிலத்துல. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஆங்கிலத்துல இதை பத்தி நம்ம பேசல. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசல. அப்போ அறிவியலுங்கிறதா, ஆங்கிலம்ங்கிறது அறிவியல் மொழி இல்லைன்னு ஆயிடுதா? மொழிக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப அறிவியல் மொழி இல்லைன்னா அவர் எந்த அடிப்படையில சொல்றாரு? இப்ப தமிழர் மறையான திருக்குறளை ஆரிய நூல்னு அவர் எப்படி சொல்றாரு? அவரை ஆரிய அடிவருடின்னு எப்படி சொல்றாரு? தமிழ் புராணங்களை, கவிஞர்களை, புலவர்களை லேபிள் பண்றது இருக்குல்ல, ஒரு எதிர்கூடாதத்தோடு இணைத்து விட்டவர்களை மட்டுப்படுத்துவது, அவருடைய தன்னம்பிக்கையை குலைப்பது, இந்த மாதிரியான தொடர் வேலைகளை உளவியல் ரீதியாக திராவிடம் இந்த நிலத்திற்குள்ளாக செஞ்சு விட்டுருக்கு. அதனுடைய உச்சபட்ச வெளிப்பாடு தான் பெரியார் இல்லைன்னா நீங்க உடை உடுத்திருக்க மாட்டீங்க, பெரியார் இல்லைன்னா நீங்க படிச்சிருக்கிற மாட்டீங்க, பெரியார் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லைன்னு எல்லாவற்றையும் பெரியார்ல இருந்து தொடங்குவது இருக்குல்ல, அதை மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இல்லை. உண்மையிலேயே எந்த ஒரு சமூக கூறுக்கும் காரணிக்கும் வரலாற்று தொடர்ச்சின்னு ஒன்று உண்டு. வரலாற்று தொடர்ச்சி இல்லாமல் எதுவுமே இங்கே நிகழ்ந்துடாது, சம்பவிச்சிடாது. இப்ப பெரியார் பார்த்த அதே வேலையை பெரியாருக்கு முன்பாக இரட்டைமலை சீனிவாசனும் ஐயா அயோத்திதாச பண்டிதரும் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வேலை பார்த்தாங்க. இது ஒரு ஃபார்மட். அதற்கு பின்பாக வந்த பெரியார் பார்ப்பனர் அல்லாதவர்கள்னு பிரிச்சு வேலை பார்த்தாரு. மாடல் ஒண்ணுதான். அவங்க செஞ்ச வேலையை இவர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி செய்யறாரு. அந்த வேலைகள்ல அவர் எந்த அளவுக்கு செஞ்சாருங்கிறதுல நிறைய விமர்சனங்கள் நமக்கு உண்டு. நாம் ஏன் தொடர்ச்சியா இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இன்னும் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கு. திராவிடம்ங்கிற இந்த பேர்ல, இந்த ஐடியாலஜில இதனுடைய தலைமைகளும் சரி கடந்த காலத்துல தமிழர்கள் மீது ஒரு தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த தொடர் தாக்குதலுடைய உச்சபட்சமாக 2009 நம் கண்முன்னே ஒரு இனம், நம்முடைய இனம் பக்கத்துல செத்து விழுந்த போது கூட கிளர்ந்து எழுந்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம். இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பெரியார் எதிர்ப்பை 2009க்கு பிறகே பேசியிருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலைக்கு நம்ம நகர்த்தப்பட்டுட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மட்டுப்படுத்த இருந்ததுனால தானே ஒரு இனம் செத்து விடுகிற போது கூட இவன் எழுந்து நிக்கல, கேள்வி கேட்கல, போராட துணியல. அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குல்ல. தன் இன மக்கள் செத்து விழுகிற போது கூட அவன் கிளர்ந்தலாம இருந்திருக்கிறான்னா தன் இனம் குறித்த அக்கறையும் அவனுக்கு பெரிதா இல்லையே, அந்த இனம் ஒரு பெரிதா இல்லையே. இத்தனை ஆண்டு காலம் இங்கே நாங்க மொழிக்காக போராடணும், நாங்க தமிழர் உரிமைகளுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ற திமுகவும் அதன் இன்னொரு முகமான அதிமுகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழர்களிடத்துல எந்த விதத்துல இன உணர்வை வளர்த்தாங்கன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிற போது இது ஒரு போலி சித்தாந்தம், இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இங்கே அசலான ஒரு சித்தாந்தம் தேவை. அது மண்ணோடு மக்களோடு ஏந்த ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த மண்ணுக்கு சொந்தமானதாக மக்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை வெகுஜன மக்கள் அரசியலுக்குள்ளாக நாம் மிக தீவிரமா பேச ஆரம்பிக்கிறோம். நமக்கு முன்பாகவே பல முன்னோர்கள் பேசியிருக்கிறாங்க, பல பேர் போராடி இருக்கிறாங்க. ஐயா தமிழரசனிலிருந்து, ஐயா கலியபெருமாளிலிருந்து, மாப்போசியிலிருந்து எக்கச்சக்கமான மனிதர்கள் இதற்காக வேலை பார்த்துருக்கிறாங்க. அப்போ ஆனாலும் அவர்களுடைய காலத்துல இந்த அளவுக்கு வெகுஜன மக்கள் அரசியலாக
இதை வந்து மாற்றப்படலை. அதுக்கு புறச்சூழலும் ஒரு காரணம். 2009க்கு பிறகாக அமைந்த புறச்சூழல், அதை மிக காத்திரமாக தமிழகத்தில் தாங்கி பிடித்த தலைமை அண்ணன் சீமான், இந்த மாதிரியான பல காரணிகள் உண்டு. அப்படி ஒரு வாய்ப்பாக இது வெகுஜன மக்களுக்குள் அரசியலுக்குள் நுழைந்து விட்ட பின்பாக எதிர்ச்சி அந்த தரப்பில் இருக்கிற திராவிடத்திற்கு ஒரு பெரிய நடுக்கம் ஏற்படுது. உண்மையான சொந்தக்காரன் வர்றான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கும், ஆகவே கவனமா இருங்கள், எந்நேரம் வேண்டுமானாலும் வீட்டின் எஜமான் கதவை தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க உண்மையானவங்க, அசலான ஒரு தத்துவம் வருது, நம்மளோட ரொம்ப ஆப்டபிளான ஒரு விஷயம் உள்ள வருதுன்னு நினைக்கும் போது இயல்புல தங்கள் இருப்பு குறித்த ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. அந்த அச்ச உணர்வை தான் வைகோவிடமிருந்து, சுபவியிடமிருந்து, கு ராமகிருஷ்ணனிடமிருந்து, அண்ணன் குளத்தூர் மணியிடமிருந்து, இன்னும் இந்த திராவிட தரப்பில் இருக்கிற அத்தனை பேரிடமிருந்தும் நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஒரு புலம்பல் தானே. உங்களுக்கு தெரியுமா, திமுக அதிமுக சண்டையை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், முதல்ல இடையில வர்றான், அவன் பிரச்சனையை முடிப்பான்னு வைகோ பேசலையா? இப்ப சுப வீரபாண்டியனுக்கு ஏன் இவ்வளவு தூரம் பெரியாருக்கு ஒருவரே பெரியார் அப்படின்னு நடத்த வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? அப்போ என்னன்னா, அவங்களோட அசலான அந்த அடிப்படையின் மீது ஒரு பெரிய இடி விழுவுது, தொடர்ச்சியா தாக்கிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் அது தாக்கு பிடிக்குமாங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு அவங்களுக்கு. இந்த அச்சத்தின் பேர்ல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மிக தீவிரமாக தமிழ் தேசியை களத்தில் எடுத்து பாயிரும். தமிழ் தேசியம் சாத்தியம் அப்படிங்கிறீங்க? 100% சாத்தியம். ஏன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகாக மொழிவழி தேசிய இனங்களுடைய விடுதலை அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. மிக தீவிரமாக அது சார்ந்த இயங்கியல் நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் நடக்குது. அதன் அடிப்படையில் பல நாடுகள் உலகத்தில் பிரியுது. அதை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். மொழி அடிப்படையில் பிரிந்த நாடுகள் உண்டு. அப்படி பார்க்குற போது இது கட்டாயம் சாத்தியம். புரியுது, கட்டாயம் சாத்தியம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அது ஒரு தனிநபர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அந்த கட்சியில் எல்லாமே. அவர் வந்து யாரையுமே வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பொது வெளியில் எல்லோருமே வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு ஜனநாயக அமைப்புக்கு இது ஆரோக்கியமானதா? இல்லை, அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி உண்மையான ஒரு ஜனநாயக அமைப்பு, அதில் எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இவங்க தலைமையின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அந்த தலைமையினோட பவர் இருக்குல்ல, அந்த தலைமைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வலிமை இருக்குல்ல, அந்த வலிமை எதிர்முகாமில் இருக்கிறவனை கடுமையாக டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா அந்த தலைமை வந்து மிக தீர்க்கமாக ஒரு ஒரு கோட்பாட்டுக்கு வந்து ஒரு பேரறிவிப்பு செஞ்சு பிரகடனப்படுத்தி எதிர்ச்சி தாந்தத்தை எதிர்க்குது, எந்த விதத்திலையும் சமரசமற்று எதிர்க்குது. ஏன் வந்து தலைமையை இவ்வளவு தூரம் தவறான ஒரு ஆளாக அடையாளம் காட்ட வேண்டி இருக்குன்னா, இன்றைய காலச்சூழல்ல வெகுஜன மக்கள் அரசியல்ல நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமையும் மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியலை தூக்கி பிடித்து பேசுது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தலைமை எத்தகைய சமரசத்திற்கும் இடம் கொடுக்காததாக இருக்கிறது. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்தா எடுத்ததுதான். தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை, திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, என் மக்களை நான் கொண்டு போய் அடமானம் வைக்க மாட்டேன் என்ற ஒரு முடிவெடுத்தால் அது எடுத்ததுதான். அதே மாதிரி சமூக வேலைகளை தொடர்ச்சியா செய்யுதில்லை, சமூகத்திற்கு எந்த விதமான பங்களிப்பை அளிக்கணுமோ, இப்ப பெண்களுக்கு இடம் கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய வேலைகள் தொடர்ச்சியா செய்யும் போது அது ஒரு திடமான தலைமையாக இருக்கிறது. அது வந்து ஒரு 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 உக்கிரமான திடமான மண்ணுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி லேயர்ல இருக்கிற ஒரு தலைமையை வீழ்த்துவதற்கு பல அவதூறுகளை ஏவி பார்த்தாங்க. சொந்த வாழ்க்கையின் மீது ஏவப்பட்ட அவதூறாக இருக்கட்டும், அரசியல் குறித்து ஏவப்பட்ட அவதூறாக இருக்கட்டும், என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லி பார்த்தாங்க. எல்லா அஸ்திரங்களையும் வீசிய பிறகும் கூட அந்த தலைமையை எது ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ என்ன பண்ணலாம்? அது ஜனநாயகத்தன்மையற்ற தலைமை, அது வந்து அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பளிக்காத தலைமை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடக்குது இங்கே தாம்பரத்தில். மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள், அதே சமயம் வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கான ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, 1 மணி நேரம் மேடையில் பேசினாலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேரை சொல்லாமல் பேச முடியும், அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேரை சொல்லாமல் பேச முடியும். அந்த ஸ்பேஸ் வந்து இந்த கட்சியில் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஒரு தலைவருக்கு இருக்குது. மற்ற தலைவர்கள் இருக்கிற இடத்துல அவர் தலைவருடைய புகழ் பாடாமல் கட்டாயமாக இது நடக்காது. நாம் தமிழர் கட்சியில் இது நடக்குது, அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு வரும்போது அண்ணன் மறுபடியும் மேடையில் ஏறி, அண்ணன் நான் பேசியனுடைய தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. தம்பி ஒரு கூட்டத்தை பற்றி குறிப்பிட்டு பேசினார், காரைக்குடியில் நடந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினாருங்கிறத நான் மறந்துருப்பேன், அவர் மறந்துருப்பாரு, ஆனால் நான் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் தம்பி துருவன் பேசுகிறாரு, நான் வந்து சீமானுக்காக நிற்கலை, சீமானோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு.
அப்படிதான் இருக்கணும், அதுதான் உண்மை. என்னை பத்தி பேசுறதுக்கோ எனக்காக நிக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்லை. இனத்துக்காக நிக்கணும், இனத்தின் அரசியலுக்காக நிக்கணும். தலைமை முக்கியம் கிடையாது, தத்துவம் தான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய தொண்டர்களுக்கு விலக்கி சொல்றாரு. புரியுது புரியுது. நீங்க கருணாநிதி குடும்பத்திடம் திமுக தலைமையிடம் இதை எதிர்பார்த்திட முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலம் மட்டும் வரைக்கும் அதிமுக தலைமையிடம் எதிர்பார்த்திட முடியுமா? ஆனா ஒன்றுக்கும் பெரிய அளவில் இந்த நிலத்துக்குள்ளாக பெரிய வெற்றிகளை ருசிக்காத வைகோவிடம் இதை எதிர்பார்த்திட முடியுமா? எம்ஜிஆர் விஜயகாந்திடம் அதை எதிர்பார்த்திட முடியுமா? எம்ஜிஆரிடம் அதை எதிர்பார்க்க முடியுமா? அது வாய்ப்பில்லை. அப்போ ஒரு தலைவர் அதை அனுமதிக்கிறார் என்றால் அந்த தலைவருக்கு தன் மீது இருக்கிற நம்பிக்கை என்று ஒரு வகையில புரிந்து கொள்ளலாம். இன்னொரு வகையில அந்த கட்சிக்குள்ள நிலவக்கூடிய ஜனநாயகத்தன்மை, எதிரில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறது. இப்ப கூட தேர்தல் வரைவறைக்கே தயாராகுது. பல முக்கியமான செய்திகள் பத்தின, சமூகத்தின் பல முக்கியமான சிக்கல்கள் பத்தின வாத பிரதிவாதங்கள் நடக்குது. ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் பத்தின வாத பிரதிவாதங்கள். அப்போ அந்த வாத பிரதிவாதங்கள்ல 10-20 பேர் உட்கார்ந்து தீவிரமா கலந்துரையாடல் செய்து அது குறித்த அறிஞர்களை உள்ளே அழைத்து கேட்டு அந்தந்த துறை நிபுணர்களிடம் பேசித்தான் ஒரு வேலையை செய்யணும். எதுவிடம் யாரிடமும் பேசல, ஜனநாயக நடவடிக்கைகள் இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சாத்தியப்படும்? நாங்க அப்போ அந்த சீமான் தான் எல்லாம் அப்படிங்கிறது வெறும் அவதூறு 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 அவதூறு. அது எந்த புள்ளியிலிருந்து தொடங்குதுன்னா, சீமான் மீதான நாம் தமிழர் கட்சியின் மீதான பயம் என்கிற அடிப்படையிலிருந்து தான் அது தோன்றுது. சரிதான். எதிரிகள் அதை அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அவரை சிதைச்சிடலாம் அப்படின்னு திட்டம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லோருமே வீரியமாக பேசக்கூடியவர்களா இருக்காங்க. தலைவர் உள்ளிட்டு இன்னைக்கு தமிழக அரசியல் சூழல்ல காத்திரமான பேச்சாளர்கள் இருக்கிற கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது பேச்சோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பேசி பேசி ஆட்சியை பிடித்தவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டா அது? அது என்னன்னா, தலைவர் சொல்றபடி, பிரபாகரன் அவர்கள் சொல்றபடி, பேச்சு என்பது இராணுவத்தின் ஒரு வலிமையான படைப்பிரிவு. பேச்சுங்கிறது ஒரு செயல் அடிப்படையில், பேச்சு என்பதற்கான ரியல் மீனிங்கிறது செயல். பேசுறது ஒரு வேலை, ஒரு செயல். அது சரி. என்னன்னா, பேச்சு தான் டிசைன் பண்ணும் ஒரு சமூகத்தை. இங்கே அப்படிதான் நடந்திருக்குது. அதுல இருந்து தான் தொடங்கும். அதன் தொடர்ச்சியாகத்தான் விவாதங்கள், அதன் தொடர்ச்சியாகத்தான் கருத்து பரிமாற்றங்கள், அதன் தொடர்ச்சியாகத்தான் திட்டம் வகுத்தல், அதன் தொடர்ச்சியாகத்தான் செயல்பாடு. அப்போ பேச்சு அனைத்திற்குமான ஒரு அடிப்படையாக அமைகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, அந்த ஈரம் காய்வதற்குள் சுதந்திரத்திற்காக எண்ணற்ற உயிர்ப்பலிகளை கண்ட கட்சி, அந்த ஈகம் காய்வதற்குள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சியை தமிழ்நாட்டில் அடிச்சு வீழ்த்துறாரு. அது எப்படி சாத்தியப்படுது? அந்த செயலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது என்ன? அண்ணாவின் பேச்சு. அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர் என்கிறதையோ, தன்னுடைய எந்த கருத்தை சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் என்கிறதையோ மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஆள், நான் உனக்கு திராவிட நாடு வாங்கி தர்றேன்னு சொல்லி ஓட்டு வாங்க முடியுது. திராவிட நாடு கோரிக்கை நாங்கள் கைவிட்டுட்டோம், நாங்க திராவிட நாடு கேட்கிறோம்னு யாராவது சொன்னா அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ற அண்ணாதுரை ஆகட்டும் சரி, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் டிசிஷன்ஸ். ஒரு இனத்துக்கு நாடு வாங்கி தர்றேன்னு சொல்றதை விட பெரிய ப்ராமிஸ் எதுவுமே இருக்க முடியாது. அதே இனத்திடம் நான் உனக்கு நாடு கேட்கலன்னு சொல்றதை விட பெரிய தைரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இது ரெண்டையும் ஒரே ஆள் தான் சொல்றாரு. ஒரே ஆள் சொல்லும் போதும் மக்கள் அவரை நம்புகிறார்கள் அந்த காலகட்டத்தில். அப்படின்னா அவருடைய கன்வின்சிங் பவர், அவருடைய பேச்சுக்கான வலிமை என்னவா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். பேசி பேசிதான் ஆட்சியை பிடித்தார்கள் இவர்கள். எல்லா இடத்துலையும் அரசியல் பேசினார்கள். அப்போ பேச்சை ரொம்ப மனிதமா பேச்சுன்னு மட்டும் அணுகாம அது ஒரு உரையாடலாக, அரசியல் உரையாடலாக, சமூக பங்களிப்புக்கான சிறந்த ஒரு செயலாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். இப்ப நாம் தமிழர் கட்சி வரை பத்தி பேசணும் அப்படின்னா, பேசி என்னத்தை சாதிச்சிருக்கோம்னு கேட்கிறாங்களா? அப்படிங்கிற பட்சத்துல பேசிட்டு கடைசியா அப்படி பேச்சோடயே முடிஞ்சு போயிடும். ரொம்ப தவறான கருத்து. நீங்க பல கோயில்கள்ல தமிழகத்துல இன்னைக்கு தமிழ்ல மந்திரம் ஓதப்படுதுன்னா அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தொடுத்த வழக்கு. சரி, அதில் தீர்ப்பு. தமிழகத்தினுடைய பல நீர்நிலைகள் இன்று பாதுகாக்கப்பட்டு தொடர்ச்சியாக சுத்தம் செய்யப்பட்டு அது நல்ல முறையில் பராமரிக்கப்படுதுன்னா அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை செய்த ஏற்பாடு. உயிர்களை காப்பதற்கு பல லட்சம் யூனிட்டை கொடையாக கொடுத்து, என்ன சொல்லணும்னா தமிழக அரசிடமிருந்து கொடையாளர் விருதையும் வாங்கிய நாம் தமிழர் கட்சியினுடைய குருதி கொடை பாசறை இருக்கு இல்லையா, அந்த பாசறை எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றி இருக்கு. சமூகத்தின் பல கூறுகள்ல பல வேலைகள் நடந்திருக்குது.
தைப்பூசத்திற்கு விடுமுறை அறிவித்ததாக இருக்கட்டும், பல செயல்களை நம்ம தொடர்ச்சியா போராட்டத்தின் மூலமா செஞ்சிருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்துக்கே வராம செஞ்சிருக்கோம். சின்ன சின்ன வேலைகள் வந்து அன்னோட்டபிள் ஆயிடுது. ஒரு சிறிய ஃபேக்டரியில் ஏற்படக்கூடிய போராட்டத்தில் தொழிலாளர்கள் பக்கம் நின்று அவர்களுக்கான வெற்றியை வாங்கி தருவது இருக்குல்ல, அது கூட கணிக்கத்தக்கது தான். அந்த மாதிரி ஒரு வேலையை நானே பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப காலங்களில் கட்சியில் திருச்சியில் இருந்த ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் தொழிலாளர் போராட்டம், அவர்களுக்கு ஆதரவாக நின்று அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து சிறிய அளவிலானது. இதை தாண்டி மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா வேலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ பேச்சுன்னு சொல்றீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு திராவிடம்ங்கிற பேரில் கட்சிகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. அதன் பிறகு அந்த கட்சிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடைசியாக அந்த தமிழக வெற்றி கழகம் மறைக்கும். அப்போ திராவிடம் ஏதோ ஒரு வழியில உகந்தது இல்லை, அதை இனிமேல் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், ஒரு அரசியல் தமிழகத்தில் நிலவுகிறதுன்னு ஒரு எண்ணப்பாடு இருக்குல்ல, ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதற்கு காரணம் எங்களுடைய பேச்சு தமிழகத்தில் பல விடயங்களை மாற்றியிருக்கிறது. சமூக அளவில் வெளியில் தெரியக்கூடிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது. ஆக பேச்சுங்கிறது வெறும் பேச்சு மட்டும் இல்லை, அது வந்து மிக முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாடு. அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சானது, அரசியல் செயல்பாடானது சமூகத்தில் சொல்லத்தக்க அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு உங்களை அந்த பேச்சு கொண்டு வந்துருமா? கட்டாயம். நீங்க மக்களோட வேற எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அதாவது ஆட்சி அதிகாரம் நமக்கு தேவை அப்படின்னா, ஜனநாயகத்துடைய மன்னர்கள் மக்கள் தான், அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. மக்கள் உங்களை நம்பணும், உங்களுக்கு வாக்கு செலுத்தணும். இதுதான் நீங்க ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி வாய்ப்பு. இதுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. மக்கள் உங்களை நம்பலங்கிறத தாண்டி அவனிடத்துல வாக்குக்கு காசு கொடுத்து உங்களால அவனுடைய ஓட்டை வாங்கிட முடியும். நம்ம அதை எந்த காலத்திலையும் செய்ய போறதும் இல்லை. அப்ப அவனுடைய நம்பிக்கையை பெறுவது ஒன்றுதான் நமக்கான வாய்ப்பு. அவனுடைய நம்பிக்கையை நம்முடைய பேச்சின் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் தான் பெற முடியும். அதுதான் நமக்கான வாய்ப்பு. அப்போ இந்த பேச்சின் மூலமாக, கொள்கைகளை விளக்கி சொல்வதன் மூலமாக, இன்னும் சொல்லணும்னா எந்த அளவுக்கு நுட்பமான வேலையை நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானுடைய பேச்சும் கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்சும் செய்திருக்கிறது அப்படின்னா, 36 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. என்ன 8.22%. இந்த 36 லட்சம் ஓட்டுல ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த 36 லட்சம் பேருக்கும் காசு கொடுத்துருப்பான்ல, குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேருக்காவது காசு கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பான்ல. கண் முன்னாடி ஒரு 2000 ரூபாய் இருந்திருக்கும்ல, ஒரு 4000 ரூபாய் இருந்திருக்கும்ல கண் முன்னாடி. அப்படி ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்கன்னா குறைஞ்ச ஒரு 10,000 ரூபாய் இருந்திருக்கும்ல. அப்போ கண்ணு முன்ன 10,000 ரூபாய் பணம் இருக்கு, எனக்கு ஓட்டு போடலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், கண் முன்ன இருக்கிற பணத்தை தள்ளிட்டு, ஒரு உடனடி லாபம்ல அதை தள்ளிட்டு அந்த பேரியரை அங்கேயே உடைக்கிறான். அங்கேயே உடைச்சிட்டு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான வாக்கு செலுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமானது. அதுதான் அங்க கவனிக்கத்தக்கது. ஏன்னா சீமான்னா ஒரு மிகப்பெரிய பிரபலமான திரை நடிகர் கிடையாது, என்ன பிரபலமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் கிடையாது, மிக சமூக மதிப்புமிக்க பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவரும் கிடையாது, பெரும் செல்வந்தர் கிடையாது. ஆனாலும் மக்கள் அவரை நம்ப தொடங்குகிறார்கள் என்றால், அவர் எல்லா தருணத்திலும் மக்களிடத்தில் தன்னை நிரூபிக்கிறார், எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்தில் இறங்கி நிற்கிறார், எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறார், போராடுகிறார், அறிக்கைகள் வருது, அவருடைய கட்சி எல்லாவற்றுக்குமாக போராடுகிறது. அப்போ ஒரு அதீத நம்பிக்கை, ஒரு கவனத்தை தன் மீது திருப்புகிறார். அது எப்படி நடக்குது? செயல்பாடுகள், பேச்சின் மூலமாக. புரியுது. அப்போ பேச்சு, உங்களுடைய பேச்சு அதுதான் உங்களுடைய செயலாக மாறுகிறது. உறுதியாக தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நம்ம பயணிப்போம், நம்ம கொள்கையில மக்களிடத்தில் விளக்கி சொல்லுவோம், உறுதியாக ஆட்சி அதிகாரத்தை. மிக்க மகிழ்ச்சி தம்பி, எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சளைக்காமல் அறிவுபூர்வமான பதில்களை கொடுத்துருக்குறீங்க. ஆமாம், இந்த தேர்தல் களம் உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றி களமாக அமைய சோழன் சொல்வீச்சின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா, மறுபடியும் சந்திப்போம்.